بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, அக்கீதாவுடைய பாடத்திலே நாங்கள் மூன்றாவது வாரத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் நம்ம அக்கீதா என்று எடுத்த பாடத்துடைய பகுதி அல் வலா வல் பரா, அதாவது நேசித்தல் பகைத்தல் அல்லது சார்ந்து நடத்தல் விலகி நடத்தல் என்கின்ற அமைப்பிலே வரக்கூடிய அந்த தலைப்பு. இது இஸ்லாமிய அக்கீதாவுடைய மிக முக்கியமான பகுதி. அதனுடைய வரைவிலக்கணம் என்ன என்பது பற்றி ஆரம்ப வகுப்பில், அதனுடைய தொடர்ச்சியில் பிதஅத் என்றால் என்ன, பிதஅத்வாதிகளோடு எமது அந்த தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், அதிலையும் பல வகையாக நாங்கள் பிரித்து பார்த்தோம். சிலருடைய பிதஅத்துக்கள் இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிடும், வெளியே கொண்டு போய் போட்டுரும். அவர்களோடு எப்படி நடத்தல். சிலருடைய பிதஅத்துக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு போய் என்ன செய்யாது, சேர்க்காது, ஆனால் மிகப்பெரிய வழிகட்ட பிதஅத்துக்களாக இருக்கும். அவர்களோடு எப்படி நடக்க வேண்டும். தனது பிதஅத்தை மறைத்து, அதாவது மக்களுக்கு மத்தியில் அதை பற்றி பிரச்சாரம் செய்யறதில்லை, அது அழகாக மக்களுக்கு காட்டுறதில்லை, அது சம்பந்தமான சந்தேகங்களை மக்களுக்கு முன் வச்சு வழி தவற செய்கின்ற வேலைகள் செய்வதில்லை. ஆனால் அவரும் அவருடைய பிதஅத்தும் என்று வாழ்பவரோடு எப்படி நாங்கள் எங்களோட தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது பற்றி ஆரம்பமான வகுப்பில் என்ன செய்தோம், நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். அதற்கு அடுத்த பகுதியாக அந்த பிதஅத் பற்றி ஒரு விளக்கம் என்பதனால பிதஅத் பற்றி ஒரு விரிவான ஒரு விளக்கம் என்ன செய்தது, அதுக்கு அடுத்த வாரம் அந்த பிதஅத் பற்றிய விளக்கம் பற்றிய ஒரு சில அறிமுகம் என்ன செய்தது கொடுக்கப்பட்டது. இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இந்த அல் வலா வல் பரா என்ற பகுதியுடைய மிக பிரதானமான அம்சமான, அதாவது காஃபிர்களுடன் எப்படி நாம் நடந்து கொள்ளல், இறை நிராகரிப்பாளர்களுடன் எப்படி நடந்து கொள்ளல் என்கின்ற அந்த தலைப்புடைய பிரதானமான பகுதியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நல்ல முறை நம்ம பதிய வைத்துக்கிறோம். என்னன்னு சொன்னால், நம்ம சிறுபான்மையாக வாழ்வதனால, அதாவது பெரும்பான்மை முஸ்லிம்கள் ஆளக்கூடிய பகுதியில் இல்லாமல் சிறுபான்மையினாக நம்ம வாழக்கூடிய பிரதேசத்தில் வாழ்ந்ததுனால இந்த அல் வலா வல் பரா சம்பந்தமாக நிறைய பேசப்பட்டிருக்கிறது. ஏன் பேசப்பட்டிருக்காதுன்னு சொன்னால், நம்ம குஃபார்களோடு வாழ வேண்டிய ஒரு நிர்பந்த சூழல் நாங்கள் இருக்கிறோம். எங்களை விட அவர்கள் மிகைத்து இருக்கிறார்கள். அதிகாரம், ஆட்சி, நம்ம யாரோட சேர்ந்து நடக்கணும் யாரோட சேர்ந்து நடக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல யார் இருக்கிறாங்க, அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லா வகையிலையும் ஒரு ஆட்சியாளரை தெரிவு செய்வதாக இருந்தாலும் அவருடைய சட்டத்துக்கு ஏற்ப, அவருடைய அதாவது வழிமுறைகளுக்கு ஏற்பதான் நம்ம ஆட்சியாளரையே தெரிவு செய்ய வேண்டியிருக்குது. அப்ப இப்படி இருக்கிற நேரத்தில் அல் வலா வல் பரா என்ற பகுதி சிறுபான்மையாக பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் கூடுதலாக பேசப்படுவது இல்லை. ஆனாலும் அதிலையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அக்கீதாவுடைய பகுதி நிறைய இருக்கிறது. எனவே கட்டாயம் அது பேசப்பட்டிருக்க வேண்டும். பேசப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், எங்களால் அதை சரியான முறையில் குஃப்ருக்கும் தௌஹீதுக்கும் உள்ள உறவு சம்பந்தமாக, அதாவது அந்த உறவாடல் சம்பந்தமான சரியான ஒரு முறையை என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். இந்த அல் வலா வல் பரா என்ற பகுதி அக்கீதா நூட்கள்ல எல்லா நூட்களையும் என்ன செய்யும், இடம்பெறும். அதாவது சேர்ந்து நடத்தல், அதாவது சார்ந்து நடத்தல் விலகி நடத்தல். யார் யாரோடு நாங்கள் சார்ந்து நடக்கலாம், சேர்ந்து நடக்கலாம், யார் யாரோடு விலகி நடக்கலாம், நடக்க வேண்டும் என்பது பற்றிய பகுதி தான் இது. இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல் ஹுப்பு ஃபில்லா வல் புக்து ஃபில்லா, நேசம் அல்லாஹுக்காக பகைமையும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாத்துடைய அடிப்படையான அம்சம். எனவே நாங்கள் அல்லாஹுவை அடிப்படையாக வைத்து நம்ம சிலரோடு நேசிக்க வேண்டி வரும், சிலரோடு பகைக்க வேண்டி வரும். ஆனா எங்களுக்கு அவங்க இரத்த உறவுகளாக இருக்கலாம், வாழ்க்கையில நிறைய பலன்கள் தரக்கூடியவராக இருக்கலாம், உலகத்தில் எல்லா வகையிலும் எங்களுக்கு நலவு நாடக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். ஆனா இஸ்லாத்துடைய பார்வையில் அவர்களோடு நம்ம சேர்ந்து நடக்கலாமா கூடாதா, சேர்ந்து நடத்தல் கூடும் என்றால் எவ்வளவு நடக்கலாம் என்ற பகுதியை முழுமையாக தெரிந்து கொள்றதுதான் இந்த அல் வலா வல் பரா என்ற பகுதி. அதுல நம்ம பிதஅத்வாதிகள் சம்பந்தமாக அவர்களோடு எங்களது உறவாடல் எப்படி இருக்கும் சம்பந்தமாக நம்ம கடந்த வகுப்புகளை பார்த்து விட்டோம். இந்த வகுப்புல இந்த சார்ந்து நடத்தல் விலகி நடத்தல் என்கின்ற இந்த பகுதியில காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான பகுதி மூன்றாவது பகுதி. காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று பகுதிகளாக என்ன செய்வார்கள், அதாவது முக்கியமான பிரதானமாக 4 பகுதிகளாக பிரிப்பார்கள். காஃபிர்களை 4 பகுதிகளாக பிரிப்பார்கள். குஃபர் என்பதில் அவங்க உடன்படுவாங்க. ஆனா காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நாங்கள் பிதஅத்வாதிகளை 3 வகையாக பிரிச்சோமோ அது மாதிரி காஃபிர்களை 4 வகையாக என்ன செய்வார்கள், பிரிப்பார்கள். அதுல ஒன்று அல் முஆஹதுன், ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டவர்கள். அஹத், இஸ்லாமிய நாட்டுக்கும் இஸ்லாமிய ஆட்சிக்கும் அவர்களுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. முஸ்லிம்களுக்கு அவங்களுக்கு இடையில என்ன செய்து ஒரு ஒப்பந்தம் நடத்தப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறார். அதாவது காபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏற்பட்ட ஒரு பகைமையின் காரணமாகவோ ஒரு ஏதோ ஒன்று காரணமாக ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும்.
முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கு இடையில நம்ம இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, நீங்க இது தர வேண்டும், இது தரக்கூடாது, உங்களை இன்ன நபர் இங்க வரக்கூடாது, இன்ன நபர் அங்க வரக்கூடாது, இப்படி ஒரு ஒப்பந்தம் முஸ்லிம்களாக சேர்ந்து குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்படாத வகையில் காபிர்களோடு ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருந்தால் அவங்களுக்கு சொல்றது முஆஹது, அதாவது அஹத், ஒப்பந்தம் பண்ணப்பட்டவர்கள். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைபியால ஒப்பந்தம் பண்ணாங்களே, இந்த ஹுதைபியா ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான அடிப்படையில் எடுத்து பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல நடந்து கொண்ட சில முறைகள் என்ன செய்யுது, அதாவது மற்றவைகளுக்கு முரண்மாறி எங்களுக்கு விளங்கும். இப்போ முஸ்லிம்கள் மக்கால இருந்து மதீனாக்கு தப்பியோடி வராங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, திருப்பி ஒப்படைக்கின்ற வகையில தான் என்ன செய்தார்கள், நடந்து கொண்டார்களே தவிர ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் நம்ம காப்பாற்றணும், அவருடைய ரத்தம், மானம், மரியாதை, உரிமையெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் என்ற அடிப்படையில் ரசூல் அந்த இடத்துல என்ன செய்யல, நடந்து கொள்ளல. அப்ப நாங்க அதை பார்க்கிறோம் ஹதீஸ்ல. இது எந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால், ஒப்பந்தம் என்றது அங்கே நடத்தப்பட்டிருக்கிறது, ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இரண்டு குழுக்களுக்குரிய, இரண்டு ஊர்களுக்குரிய அல்லது இரண்டு நாடுகளுக்குரிய அந்த சமாதான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு குந்தகம் விளைவிக்காத வண்ணம் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய காபிர்கள், ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய காபிர்கள், இது ஹுதைபியா உடன்படிக்கை ஒரு உதாரணம். அப்ப இதை அல் முஆஹதுன்னு சொல்லுவாங்க. காபிர்கள் தான் ஒப்பந்த அடிப்படையில் உள்ளவர்கள், அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை ஒன்று இருக்குது. இரண்டாவது திம்மியூன் என்று சொல்வார்கள், திம்மிகள் என்று சொல்லுவாங்க, திம்மிகள் அப்படின்னு சொல்லி. இது இஸ்லாமிய ஆட்சி சம்பந்தமா தமிழ்ல எழுதப்படுற நூல்கள், இந்த A-level +2 படிக்கக்கூடிய இஸ்லாமிய நாகரிக சம்பந்தமா அங்கிருந்து அதெல்லாம் என்ன செய்யும், இந்த திம்மிகள் அப்படி என்று சொல்லி வரும். இப்ப திம்மியூன் அப்படி என்று சொன்னால் அவங்க யார் என்று சொன்னா, அதாவது இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் உள்ளவர்கள், இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் உள்ளவர்கள். அவங்க கீழ் உள்ளவர்கள் அல்ல, முஆஹதுன்கள் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் உள்ளவர்கள் அல்ல. திம்மியூன்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் உள்ளவர்கள். இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே இருந்து கொண்டு அவங்க ஜிஸ்யா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க முஸ்லீமாகல, அவங்க இஸ்லாத்துக்கு வரல, இஸ்லாமிய ஆட்சி கீழே இருக்கிறாங்க, அல்லது இஸ்லாமிய ஆட்சியோடு நடந்துட்டு அதுக்கு கீழே ஒரு நாடாக அவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இஸ்லாமிய ஆட்சி தான் அதை கவர் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க ஒரு வரி கட்டுறாங்க, ஜிஸ்யா வரி. வருடா என்ன செய்யறாங்க, ஒரு வரி ஒன்று கட்டுறாங்க, அந்த வரிக்கு பேர் ஜிஸ்யா. நம்ம ஜகாத்னு சொல்றோம், சதகான்னு சொல்றோம். இப்படி உள்ள அந்த நடைமுறை மாதிரி இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் அல்ல இஸ்லாமிய ஆட்சிக்கு குந்தகம் விளைக்காத வண்ணம் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வரி அறவிடப்படும். அதுக்கு பேர் அதாவது ஜிஸ்யா வரி என்று சொல்றது. அப்ப இந்த ஜிஸ்யா வரியை கட்டி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் சொல்றது திம்மிகள். அவர்களுக்கென சில உரிமைகள் உண்டு, அவைகளுக்கென சில நடைமுறைகள் உண்டு, அவர்களுக்கென சில அதாவது சுதந்திரங்கள் உண்டு. அப்ப அது ஒப்பந்தம் பண்ணப்பட்டவங்களுக்குரிய ஒரு பகுதி இருக்குது, திம்மிகள் என்ற ஒரு பகுதி இருக்குது. அவங்களோட எப்படி நடந்து கொள்ளணும் என்ற இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே ஒப்பந்தம் பண்ணி வாழக்கூடிய, அது இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் இஸ்லாமிய ஆட்சியுடைய கட்டுப்பாட்டுக்கு வாழக்கூடிய இஸ்லாத்திற்கு வராத காபிர்கள், இவங்களுக்கு சொல்ற திம்மிகள். இப்போ உதாரணமா திம்மா அப்படி என்று சொல்றேன், பொறுப்பு. திம்மிகள் என்று சொல்றது பாரு, இஸ்லாம் என்ன பேர் வச்சுக்க, திம்மிகள் வச்சுக்க. திம்மியன்கள் என்றால் முஸ்லிம்களால் பொறுப்பெடுக்கப்பட்டவர்கள் அர்த்தம். முஸ்லிம்களுடைய பாதுகாப்புக்கு, அவங்களுடைய உரிமைக்கு, அவங்களுடைய சட்டங்களுக்கு எல்லாம் முஸ்லிம்கள் ஒரு திம்மத்தை எடுத்துக்கிறாங்க, ஒரு பொறுப்பு. ஒரு ஹதீஸ் வருது, யார் சுபஹி ஜமாத்தோடு தொழுகிறாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லா, அவர் அல்லாஹ்வுடைய திம்மத்திலே இருக்கிறார் என்று வரும். அல்லாஹ்வுடைய திம்மத்தில்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல, அல்லாஹ்வுடைய பொறுப்புல, அல்லாஹ் தஆலா அவங்கள எல்லா விஷயத்திலையும் அவர்களுக்குரிய எல்லா நடவடிக்கைக்கும் இறைவன் பொறுப்பு என்ற அடிப்படையில் வர சொல்றது திம்மா. அப்ப திம்மியூன் அப்படி என்று சொல்றவங்க முஸ்லிம்கள் எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், பொறுப்பெடுத்திருக்கிறார்கள் என்று வரக்கூடிய அம்சம். அடுத்து மூன்றாவதாக அல் முஸ்தமனூன், அதாவது முஸ்தமனூன் என்று சொல்றவங்க இது எப்படி என்று சொன்னால், இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, முஸ்லிம்கள் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, பாதுகாப்பு வழங்குறாங்க. எப்படி பாதுகாப்பு, அவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்களும் அல்ல, அவங்களுக்கு இடையில ஒப்பந்தமும் இல்லை, ஆனா இஸ்லாமிய நாட்டுக்குள்ள வாராங்க, இஸ்லாமிய நாட்டுக்குள்ள என்ன செய்யறாங்க, வாராங்க. வெளிநாட்டவர்கள், அவங்க வெளிநாட்டவர்கள், அவங்க இஸ்லாமிய நாட்டுக்குள்ள என்ன செய்யறாங்க, வாராங்க. அந்த நாட்டுக்குரியவர்களும் அல்ல, அவங்க திம்மியூன்களும் அல்ல, அவங்களுக்கு இடையில இவங்களுக்கு இடையில ஒப்பந்தமும் இல்லை. ஆனா இஸ்லாத்தை நம்பி, இஸ்லாமிய நாடு பாதுகாப்பு திரும்ப நம்பி என்ன செய்யறாங்க, வராங்க. ஏதோ வியாபாரத்திற்காக, வேற வேற நடவடிக்கைகளுக்காக, குடும்ப உறவுகளை பார்க்கறதுக்காக, வேற ஏதோ காரணமா வராங்க. இவர்கள்லாம் இஸ்லாம் எப்படி சொல்லும்னா முஸ்தமனூன். அவங்க சொல்லிட்டு வர அவசியம் இல்லை, இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்கடா, இஸ்லாமிய சமுதாயத்தில பாதுகாப்பை நம்பி வந்துட்டாங்கடா, அவங்களுக்கு பேர் முஸ்தமனூன். அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டவர்கள் முஸ்தமனூன். அவங்க வெளிநாட்டவங்க அல்லது வெளியூரவர்கள் ஏதோ ஒரு காரணமாக இங்க என்ன செய்யறாங்க, வாராங்க. அந்த காரணத்துக்காக இஸ்லாமிய பிரதேசத்துக்குள்ள அவங்க நம்பி வந்துட்டாங்கடா, இஸ்லாமிய சமுதாயத்தில் போய் நான் என்ன செய்யலாம், என்ற உறவுகளோட பேசிட்டு வரலாம், அங்க போய் வியாபாரம் செய்யலாம் என்று நம்பி வந்தால் அவங்க திம்மிகளும் அல்ல, முஆஹதுன் ஒப்பந்தமும் இல்லை, ஆனா அவங்களுக்கு பேர் முஸ்தமனூன்.
அவங்களுக்கு அதாவது பாதுகாப்பு கொடுக்கப்பட்டவர்கள். இதை இஸ்லாம் என்ன செய்து, அதாவது இஸ்லாம் காபிர்களுடைய அந்த பகுதியில் மூன்றாவதாக பிரிப்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நான்காவதாக யாருன்னு சொன்னால், நான் இதை விரிவாக சொல்லுவேன். முதல்ல ஆரம்பமாக நான்காவது யாருன்னு சொன்னால் ஹர்பியூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹர்பியூன் என்றால் முஸ்லிம்களோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். முஸ்லிம்களோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இவர்களிடையில் யுத்தம் என்ன செய்து, சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஹர்பியூன். இப்ப இந்த வகையில பாத்தீங்கன்னா மொத்தம் 4 வகையினர். இந்த 4 வகையிலையும் நம்ம அடங்க மாட்டோம். ஏன்னா நம்மள என்னது, அதாவது சிறுபான்மையாக வாழக்கூடிய பகுதியில் நாங்க என்ன செய்யறோம், அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறுபான்மையான பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்குள்ள நம்ம இருக்கக்கூடிய முஆஹதூன்களும் அல்ல, ஒப்பந்தம் பண்ணவங்களும் அல்ல, எங்களுக்கு கீழே அவங்களும் இல்ல, திம்மியூர்களும் அல்ல, முஸ்தமன் சொல்றது நம்ம இஸ்லாமிய ஆட்சியும் அல்ல பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு. ஹர்பியூன்டா யுத்தம் செய்யறவங்களும் அல்ல, யுத்தம் செய்கிறவனும் எங்களோட யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறவங்களும் அல்ல. அப்ப இது 4 பகுதிகளை இவங்க என்ன செய்ய வராது. அதனால நான் சொன்னேன் அல் வலா வல் பரா என்ற பகுதி இஸ்லாமிய ஆட்சி அடிப்படையாக வைத்து என்ன செய்து வந்த பகுதி. அது அகீதாவோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் கூட இஸ்லாமிய ஆளுகையோடு சம்பந்தப்பட்ட பகுதி. இதை வச்சு தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், சிறுபான்மைகளுக்கான ஃபிக்ஹ் சட்டம் ஒன்று கொண்டு வரணும், ஃபிக்ஹுல் அகல்லியாத், அதாவது மைனாரிட்டி லோ, முஸ்லிம் மைனாரிட்டி லோ சொல்லி ஒன்று கொண்டு வர வேண்டும், அப்படி அதுக்காக தனி சட்டம் வகுக்கணும் அப்படி என்று சொல்லி சில குறிப்பிட்டவர்கள் சொல்லக்கூடிய பார்க்கிறோம். ஒரு சில இடங்கள் அப்படி விதிவிலக்கான இடங்களும் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா இப்ப நம்ம இதை படிக்கிறோம்னு வைங்களேன், இப்ப நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லாம நம்ம பொதுவா படிக்கிறோம் அல் வலா வல் பரா. இப்படி படிச்சுட்டு நம்ம ஊருக்கு போனா எப்படி செய்ய பார்ப்போம், இப்ப இந்த சுத்தி படிக்கல, கவர் பண்ணி படிக்கல. ஒன்றில் இவன் வந்து முஆஹத் ஒப்பந்தம் பண்ணி, நம்ம ஒப்பந்தம் இல்லவே. ரெண்டாவது திம்மி மட்டும் தான், இஸ்லாமிய ஆட்சியும் இல்லை. முஸ்தமன் நான் பாதுகாப்பு கொடுக்கறதும் இல்லை. ஹர்பியூன் நம்ம 4வது சேர்க்க பார்ப்போம். ஏன்னு தெரியுமா, அன்றைக்கு அன்னிதானே நம்மளுக்கு அவனோட பிரச்சனை தான், சண்டையும் சிக்கலும் தான் இருந்துட்டு இருக்குது. அப்ப ஹர்பியூன்களுக்கு ஒரு 2-3 விஷயங்கள் வரும். அதெல்லாம் பார்த்தா டெய்லி கொலை தான், டெய்லி கொலையும் சண்டையும் தான் நடக்கும். அது யுத்தத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். இப்படி தலகீழா விளங்கி ஆயுதம் தூக்கினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹர்பியூன்களாக யார் பாக்குற, எதிரி இல்ல அதனால உண்டாக்கிக்கிறது, எதிரி இல்ல அதனால என்னது உண்டாக்கி பக்கத்தோடு அங்கோடு யாரெல்லாம், இப்ப உதாரணமாக RSS இந்தியாவில் இலங்கையில BBS இவங்க எல்லாம் யார் இப்ப ஹர்பியூன்கள் பட்டியல கொண்டு சேர்த்துருவாங்க. சேர்த்தா அடுத்து என்ன, ஹர்பியூன்களுக்கு என்னென்னதெல்லாம் இப்ப சொல்லப்படுதோ அதெல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சா எந்த அடிப்படையில் செய்யப்படுது, இப்ப இஸ்லாமிய அகீதா நூல் தம்மாமில் நடந்த தரபியா அடிப்படையில் செய்து இது செய்யப்படுது அர்த்தம் என்ன செஞ்சிடும், அதுக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்ன செய்யுது, அதுக்கு இருக்குது. அப்ப நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும், அகீதாவுடைய டாபிக்ல இது இஸ்லாமிய ஆட்சியை மையமாக வைத்து பேசப்படக்கூடிய அம்சம், இஸ்லாம் ஆளுகின்ற பிரதேசத்தை வைத்து பேசப்படக்கூடிய விஷயம். இது அல்லாமல் அப்படி என்றால் காபிர்களோடு நம்ம நடந்து கொள்ள என்ற பகுதியில் எங்களுக்கு என்ன அம்சம் அமையும் என்று சொன்னால், அது அடுத்த ஒரு பகுதி என்ன செய்யும், பின்னாலேயே இவர் என்ன செய்யறாரு, அதை விளங்கப்படுத்துறாரு. அப்ப இந்த அடிப்படையில் நீங்க எடுத்துக்க, ஒரு இஸ்லாமிய தேசம், இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய ஆளுகைக்குட்பட்ட பகுதியை வைத்து இதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, ஒப்பந்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு நான் உங்களுக்கு ஹுதைபியா ஒரு உதாரணமாக சொன்னேன். இரண்டாவது திம்மியூன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அதாவது ஜிஸ்யா வரி எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய ஆட்சி கீழ் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்குரிய உரிமை என்ன என்ற பகுதி கூடுதலா பேசப்பட வேண்டிய விஷயம். அவர்களுக்குரிய உரிமை என்ன, இப்ப அந்த உரிமை என்னன்றதுல தான் புதிய ஃபத்வான்னு கொடுத்தாங்கன்னா, 2007ஆம் ஆண்டு யூசுப் அல் கர்தாவி ஒரு ஃபத்வான்னு கொடுத்தாரு. என்ன, கத்தார் மன்னரை ஹலீஃபாவா நினைச்சுக்கண்டு என்ன, கத்தார்ல அவர் என்ன செய்யலாம், அவர் முடிவெடுக்கலாம், அங்குள்ள நன் முஸ்லிம்ஸுக்கு அவர் என்ன செய்யணும் ஒரு முடிவெடுக்கலாம், அவர் அதை சரி கண்டால் இவர்களுக்கு தேவை இருக்கிறது அப்படின்னு சரி கண்டால் அவர் தாராளமா என்ன செய்யலாம், கோயில் ஒன்று கட்டலாம், சேர்ச் என்ன செய்யலாம் கட்டலாம் ஃபத்வா கொடுத்தார். அப்ப கட்டார் மன்னன் ஹலீஃபாவா இல்ல யூசுப் அல் கர்லாவில் சேர்ந்து சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும், அவர் பாப்பார் என்ன, பலகீனத்துக்குள்ள ஒரு பலகீனம் தானே. அப்ப அதுக்கு பின்னாலதான் என்ன சேர்ச்சும் மற்ற கோயில்கள் இதெல்லாம் என்ன செய்யுது இந்த ஃபத்வா. இதனாலதான் பாருங்க மிடில் ஈஸ்ட்ல வந்து இந்த இது கட்டுற சம்பந்தமா, இந்த கோவில் சேர்ச்சில் கட்டுற சம்பந்தம் ஒரு கண்டனம் எழுத மாட்டாங்க, எந்த பத்திரிகையில ஒன்னும் என்ன செய்யாது வராது. இது சம்பந்தம், அதாவது இஸ்லாம் குஃப்ர் பேசக்கூடியவர்கள் இஸ்லாமிய ஆட்சியை அன்னுதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஆனா இது சம்பந்தமா ஒரு ஃபத்வாவும் வராது. இது சம்பந்தமா இந்த ஜசீர் அரபிய தீபகற்பத்துல பள்ளி கோயில் கட்டுப்படுது, சர்ச் கட்டுப்படுதுன்னா அதை பத்தி வராது, அதை பத்தி வரவே வராது அவங்களோட இதுல. அப்ப என்ன, இஸ்லாமிய அகீதா இஸ்லாமிய ஆட்சின்னு நம்ம பேசுறதெல்லாம் ஆட்சி செய்யறதுக்கு, ஆனா அந்த ஆட்சி செய்யறதுல பள்ளி கட்டலாம், கோயில் கட்டலாம், அந்த பன்சலை கட்டலாம், கோயில் கட்டலாம், விகாரை கட்டலாம் என்ற அடிப்படையில் சொல்லப்படுமாக இருந்தால் அது என்னது, இந்த இஸ்லாமிய அல் வலா வல் பரா என்ற பகுதியில் அவர்களுக்குள்ள குளறுபடியை தான் என்ன செய்யுது அது காட்டுகிறது. திம்மியூன்களுக்குள்ள உரிமை என்ன,
இப்ப இன்னும் சொல்ல போனா இவங்க திம்மியூன்கள் கூட இல்ல. இந்த அரேபிய தீபகற்பத்தில் திம்மியூன்கள் இருக்க கூடாது. அரேபிய தீபகற்பத்துடைய சட்டம் என்ன? அக்ருஜுல் முஷ்ரிகீன மின் ஜஸீரத்தில் அரப். அரேபிய தீபகற்பத்திலிருந்து காபிர்களை வெளியாக்கி விடுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க திம்மிகள் இருக்க கூடாது. இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் வாழக்கூடிய காபிர்கள் என்ற ஒரு பகுதி இங்க இல்லை. இங்க யார் இருக்கலாம் தெரியுமா? முஆஹதுன்கள் இருக்கலாம். ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டு சில முக்கியமான நடவடிக்கையாக ஒப்பந்தம் பண்ணவங்க என்ன செய்யலாம்? இங்க இருக்கலாம். முஸ்தமனுங்கள் இருக்கலாம். முஸ்தமன் என்ன? ஒரு வேலைக்காக வந்தவங்க, ஒரு தொழிலுக்காக வந்தவர்கள், ஒரு திருமண நடவடிக்கையாக வந்தவங்க, அல்லது குடும்பத்தை பார்க்கறதுக்கு வந்த இவங்க இருக்கலாம். இவர்களை தவிர இதுக்கு கீழே யார் இங்க வாழ்றதுக்கு உரிமை இல்லை. அரேபிய தீபகற்பத்தில் மட்டும், மற்ற இடத்துல இல்ல, அரேபிய தீபகற்பத்தில் மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஜ்தமிஆனி, அதாவது லா யஜ்தமிஉ தீனானி ஃபி ஜஸீரத்தில் அரப்னாங்க ரசூலுல்லாஹ். ஜஸீரத்தில் அரப்ல இரண்டு மார்க்கங்கள் ஒன்று சேராது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நம்ம இந்த ஜஸீரத்துல் அரப்ல இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த கோயில் கட்டலாம், சேர்ச் கட்டலாம்ன்ற எந்த அக்கீதாவோட சம்பந்தப்படுற விஷயம்? அல் வலா வல் பரா, இந்த பகுதியோட சம்பந்தப்படுற விஷயம். திம்மியூன்களுக்குள்ள ரைட் என்ன என்ற பகுதியோட சம்பந்தப்படுற விஷயம். கோவில் கட்டுறதும் அவங்களுக்கு சேர்ச் கட்டுறதும் இருக்குது. இது என்னத்தை காட்டுதுன்னா, நம்ம எப்படி காபிர்களோட இஸ்லாம் நடந்து கொள்ள சொல்லுதோ அந்த மாதிரி நடந்து கொள்ளலன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு சார்ந்து நடக்கணும், எந்த அளவுக்கு விலகி நடக்கணும் என்கின்ற விஷயத்தில் இவங்க தெளிவில்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இது திம்மியூன்களோட உரிமையில ஒரு நாளும் வராது. ரசூலுல்லாஹ் ஒரு சப்ஜெக்ட் சொல்லலாம், என்னன்னு சொன்னால், நம்ம கட்டல, நம்ம உண்டாக்கல, ஆனா ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம். உதாரணமாக யூதர்கள் மதீனால இருந்தாங்க, ஹைபர்ல இந்த பனு குறைல் அங்கெல்லாம் இருந்தாங்களே, அப்ப பனு நுதைர் இப்படி இருக்கக்கூடியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் நிச்சயமா அவங்களுக்குரிய வணக்கஸ்தலம் இருந்திருக்குமா இல்லையா? அவங்க வணங்குறதுக்கு இடம் வச்சுதான் அவங்க கட்டினது. அது ரசூல் அவங்க வர முந்திரிதே கட்டினது. அவங்க தொழுதாங்க, அவங்க வணங்கினாங்க, அவங்க இருந்தாங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்தில் என்ன சொல்லல? உங்களோட வணக்கஸ்தலங்களா என்ன செய்யணும், நீங்க உடைக்க வேண்டும் என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அப்ப மதீனாலேயே ரசூல் அங்கீகரிச்சாங்க, மதீனாலே அதை அங்கீகரிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா மௌத்தாகிற நேரத்தில் என்ன சொன்னாங்க? யாரும் இருக்க கூடாதுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க வந்து ரெண்டு தீன் வரக்கூடாது, இங்க வந்து ரெண்டு தீன் இருக்க கூடாது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு தண்ட ஆட்சியில் என்ன செஞ்சாங்க? அவர்களை வெளியேற்றினார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல எது உடைக்கப்படுது? அவனோட வணக்க ஸ்தலங்கள் முழுசா என்ன செய்கிறது? உடைக்கப்படுகிற இடத்தை நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒப்பந்த அடிப்படையில் ஏற்கனவே இருந்தவர்களை அங்கீகரிப்பது வேறு, யாரோ இங்க வாழ வந்தவர்களை, இங்க பிசினஸ் வந்தவங்களுக்கு எல்லா கோவில்களும் சேர்ச்சுகளும் கட்டி கொடுப்பது என்னது வேறு என்பதை என்ன செய்ய வேண்டும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவங்க திம்மியூன்கள் என்ற பகுதியில் வருவார்கள், ஆனா இங்க திம்மியூன்கள் என்ற பகுதி இல்லை. அரேபிய தீபகற்ப இதுல இல்ல. இந்த திம்மியூன்கள் என்ற பகுதிகள் கூட யாருக்கு கீழே வராது, அரேபிய தீபகற்பத்தில் வராது. அதுக்கு வெளியே தான் என்ன செய்யணும், அவர்களுடைய அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இப்போ உலக ரீதியாக இதுல பல பிரச்சனை இருக்குது. முஸ்லிம்களுக்கு மட்டும் நாம சிட்டிசன் கொடுக்கிறோம், காவிர்களுக்கு என்னது சிட்டிசன்ஷிப் இல்ல அப்படி என்ற சட்டம் கொண்டா உலகத்தில் இன்றைக்கு என்னது உள்ள பொதுவான சட்டங்கள், ஹியூமன் ரைட்ஸ் என்ற பார்வையில் உள்ள விஷயங்கள்லாம் என்ன செஞ்சிடும், சவுதிக்கு ஒரு பிரச்சனையாக, அரபு தீபகற்பத்துக்கு ஒரு பிரச்சனையாக வரும். அதனால சிட்டிசன்ஷிப் கேன்சலிங், சரியா? சிட்டிசன்ஷிப் என்ற விஷயம் என்ன செய்யாது, வராது. அதுவும் மிஞ்சி போன அதிகமாக இருக்கிற நேரத்தில் மார்க்கத்தோட ஒருத்தர் நல்ல மிக நீண்ட காலம் இருந்தார் என்ற அடிப்படையில் வழங்கப்பட்ட இருந்துச்சு. 10-20 வருஷத்துக்கு முந்தைய என்ன செஞ்சது, ஒரு சிலர்களுக்கு வழங்கப்பட்டன உண்மை. ஆனால் அந்த பொது அடிப்படையில் இப்ப மற்ற நாடுகள்லாம் வரவேற்கிற மாதிரி, உண்மையை சொல்ல போனால் சவுதியில நிலப்பரப்புக்கும் அவருடைய பொருளாதார தன்மைக்கும் நிறைய கிரௌட் என்ன செய்யணும், இங்கே வரணும், இன்னும் நிறைய மக்கள் தொகை வர வேண்டும். ஆனா சவுதி என்ன செய்யல, பொதுவாக எந்த இதுவும் சிட்டிசன்ஷிப் என்ற சப்ஜெக்ட் என்ன செய்யல, கொடுக்கப்படுவது கிடையாது. அப்படியே கொடுக்கப்படுவதாக இருந்தாலும் அது வந்து ரேரா, மிச்சம் அரிதாக என்ன செய்கிறது, அரிதான ஒரு வட்டத்தில் கொடுக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அப்ப இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை என்பதை இந்த வலா வல் பரால, இது திம்மியூன்கள், முஆஹதுன்கள், ஒப்பந்தம் பண்ணப்பட்டவர்கள். இது திம்மியூன்கள் என்றவர்கள் இஸ்லாமிய ஆட்சி கீழ் வாழக்கூடிய காஃபிர்கள். மூன்றாவது அல் முஸ்தமனூன். முஸ்தமனூன் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டோம், பாதுகாப்பு கொடுக்கப்பட்டவங்க, அவங்க ஏதோ நடவடிக்கை அந்த அடிப்படையில் இங்க வரலாம் சவுதி அரேபியா. முஸ்தமன், அவங்களுடைய சொத்துக்கு பாதுகாப்பு உண்டு, அவங்களுடைய உரிமைக்கு பாதுகாப்பு உண்டு, அவங்களுடைய மானத்துக்கு, அவங்களுடைய நீதிக்கு எல்லாம் என்னது பாதுகாப்பு உண்டு. அந்த அடிப்படையில் வரப்பு என்ன ஆதாரம்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வைன் அஹது மினல் முஷ்ரிகீன் இஸ்தஜாரக ஃபஅஜிர்ஹு ஹத்தா யஸ்மஅ கலாம் அல்லாஹி சும்ம அப்லிஹு மஅமனா ذلك بانهم قوم لا يعلمون. சூரத்து தௌபா 6வது வசனம். சூரத்து தௌபா 6வது வசனம். அல்லாஹ் சொல்றான், வைன் அஹது மினல் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களில் யாராவது ஒருவர் உங்களிடத்தில் பாதுகாப்பு கேட்டால், இஸ்தஜாரக், உங்கள்கிட்ட ஜிவார் கேட்கிறாங்க, அதான் உங்களோட பாதுகாப்புல வாழ்றதுக்கு கேட்கிறாங்க. அப்படி கேட்டால் ஃபஅஜிர்ஹு, அல்லாஹ் தஆலா சொன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அவங்க ஒரு ஏதோ ஒரு காரணமாக வச்சு பாதுகாப்பு கேட்கிறாங்க, ஜிவார் கேட்கிறாங்க. அந்த கேட்டா நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க.
அந்த பாதுகாப்பு கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா? இங்க கோவில் கட்டி சேர்ச் கட்டி வாழ்றதுக்கு இல்ல. அவனது பைபிள்ல போறது, அவன பகவத்கீதையில போறது நாங்க கேட்கறதுக்கு இல்ல. ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய வார்த்தை அவன் கேட்பதற்காக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதற்காக. அதை விட்டுட்டு அவன் இப்ப இந்த ஜஸீரத்துல் அரபுல கோவில் என்னன்னு தெரிஞ்சிக்காது. அவனுக்கு கோவில் என்னன்னு பாக்குற லெவலுக்கு பாக்கி விட்டாங்க. இதுதான் கோவில், அப்ப பிரச்சனை இல்லையே அப்படின்ற லெவலுக்கு என்ன செஞ்சு ஆக்கிட்டாங்க. அப்ப இதுல மிக முக்கியம் ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ். ஏன் நீங்க அதை கொடுக்கணும் தெரியுமா? அவன் வேலையை செஞ்சுட்டு இருப்பான், குடும்ப உறவுகளோட சேர்ந்து கட்டிருப்பான், பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கும், ஏதோ அரசியல் தேவைக்காக வந்திருப்பான். ஆனா இதை கேட்பான் ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை கேட்பதற்கான சந்தர்ப்பம் அவனுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். சும்ம அப்லிகுஹு மஅமனா, பின்னர் அவனது பாதுகாப்பு வழியை அவனுக்கு அறிவித்து விடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா என்ன? பாதுகாப்பா போற ரூட் என்ன செஞ்சிருங்க, அவருக்கு கொடுத்துருங்க. பாதுகாப்பா வந்தாரு, பாதுகாப்பு உனக்கு எங்க அப்படின்னு என்ன செஞ்சிரு, அவரை நீங்கள் விட்டு விடுங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, ஒரு காஃபிர் ஒரு முஸ்லிம் பிரதேசத்துக்குள்ள வந்தா பாதுகாப்பு தேடி அவனுக்கு பாதுகாப்பு என்னது உண்டு. பின்னர் பாதுகாப்பா போகக்கூடிய வழியை என்ன செஞ்சிருக்க, நீங்க சும்மா விட்டுறது இல்ல, அவன் பாதுகாப்பா போய் சேரக்கூடிய வழியை நீங்கள் கொடுத்து விடுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْلَمُونَ, காரணம் அவர்கள் அறியாத கூட்டம், அறிவில்லாத கூட்டம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபால என்ன செய்றான், சொல்லி காட்டுறான். இத கவாரிஜிகள் எப்படி யூஸ் பண்ணாங்க தெரியுமா? சஹாபாக்களுக்கு எதிராக இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்கினா, முதலாக இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிரான இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்கினவங்க யாரு? கவாரிஜிகள். கவாரிஜிகள் ஹரூராண்ட பிரதேசத்தில் ஒரு சின்ன குட்டி இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்கி என்ன செஞ்சாங்க சொன்ன, இப்ப சஹாபாக்களை முர்த்தத் தானே, சஹாபாக்களை இப்ப முர்த்தத். கவாரிஜியோட பார்வையில சஹாபாக்களே முர்த்தத், ஆளு சூதல்ல. இப்ப ஐஎஸ்எஸ் பார்வையில ஆளு சூத் தானே முர்த்தத், அதாவது சூதுடைய குடும்பத்தினர்கள் முர்த்தது. ஆனா கவாரிஜியோட பார்வையில அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு எல்லாருமே என்னது முர்த்தத். அப்ப கவாரிஜிகளுக்கு அளவுகோல இல்லங்க, அளவுகோல இல்லை, முர்த்தத் ஆயிட்டாங்க தானே. இப்ப முர்த்தத் ஆயிட்டா என்னது, முர்த்தத்துகளை கொள்ளோண்ட அடிப்படையில அவர்களை கிராஸ் பண்ணி யார் போனாலும் பிடிச்சி என்ன செய்யறது, இஸ்லாமிய கடமையை நிறைவேற்ற பேர்ல அவர்களை கொள்ளுதல். இந்த டைம்ல முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுக்கு நடக்கிற ஒன்றரை யுத்தம் இருக்குமே, அதுல 4 பேர் தப்பி அங்க ஓடிட்டாங்க. எங்க? கவாரிஜிகள்ட்ட ஓடிட்டாங்க. உடனே வைன் அஹது மினல் முஷ்ரிகீன் இஸ்தஜாரக், முஷ்ரிகீன்கள் யாராவது உங்களிடத்திலே பாதுகாப்பு கேட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். ஃபஅஜிர்ஹு, முஸ்லிம்களை கொல்றது, முர்த்ததுகண்ட பேர்ல முஸ்லிம்களை கொல்லுவது. எங்கேயாவது முஸ்லிம்களுக்கு, அதாவது உண்மையான முஸ்லிம் சமுதாயத்துக்கும் காவிர்களுக்கு நடக்கக்கூடிய யுத்தத்தில் எவனா தப்பி போய் கவாரிஜிகளுக்குள்ள சேர்ந்தா பாதுகாப்பு கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபா 6ஆம் வசனத்துல என்ன செய்றான் சொல்றான், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து முஸ்லிம்கள் இந்த தப்ப வச்சு கொண்டு போய் சேர்த்தாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யக்ரஊனல் குர்ஆன வலா யுஜாவிஸு அன் தராகிஹிம், குர்ஆனை ஓதுவார்கள் தொண்டை குழியை தாண்டாது, விளக்கம் தெரியாது, குர்ஆனை ஓதுவார்கள் அவர்களுக்கு தொண்டை குழியை தாண்டாது. இதை இப்படித்தான் நாங்க எதை பார்க்கணும், ஐஎஸ்ஐஎஸ் இந்தியாவுடைய நேஸ்மார்ல அனுப்பி வச்சாங்களே பாதுகாப்பா, அதை பார்க்கணும். சிரியாவில் உள்ள போராளிகளை பிடிச்சு கொள்றாங்களே அதை பார்க்கணும். முஸ்லிம்களை பிடிச்சு கொள்றது நேஸ்மார்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார்கள் அதை சொல்றது. அப்ப பாதுகாப்பு அனுப்பி வச்சது உண்மை, கொண்டது உண்மை. யுஹாரிபூன அஹ்லல் இஸ்லாம் வயதஊன அஹ்லல் அவ்தான், சிலை வணங்கிகளோடு யுத்தம், அவர்களை விட்டு விடுவார்கள், முஸ்லிம்களோடு யுத்தம் செய்வார்கள். யாரெல்லாம் சிலை வணங்குவார்களோ அவங்களை விட்டுருவாங்க, பாதுகாப்பா என்ன செய்வாங்க, விட்டுருவாங்க. யாரை கொல்லுவாங்க? முஸ்லிம்களை என்ன செய்வார்கள், கொல்லுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப புரிஞ்சுக்கணும், இந்த வசனம் என்னன்னா இஸ்லாமி உண்மையான ஒரு இஸ்லாமிய ஆட்சியை குறிக்கிறது, முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஆட்சியை என்ன செய்கிறது, குறிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த முடிவை பாருங்க, கவாரிஜி எடுத்த முடிவை பாருங்க. முனாஃபிக்குகளை கொல்றதுக்கு சஹாபாக்கள் அலா தக்துலுஹும், கொல்லக்கூடாதா முனாஃபிக்குகளை கேட்கிறாங்க. முனாஃபிக்குகள் உண்மையிலே தெளிவாக இஸ்லாத்தில விரோதிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்கள் என்ன பேசுவாங்க தெரியுமா, இன்ன முஹம்மதன் யக்துலு அஸ்ஹாபா, முஹம்மத் தனது தோழர்களை கொல்கிறார்கள் தான் மக்கள் பேசுவாங்க. ஒரே சஃப்ல தொழுகிறாங்க, சகாத்து கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ்வோட இருக்காங்க, ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, பள்ளிக்கு வராங்க, அவனை பிடிச்சி முகமது என்ன செய்றாரு, கொல்றான்னு மக்கள் பேசுவாங்க, கொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க என்ன, முஸ்லிம்களை கொண்டு தெளிவான காவிர்களுக்கு என்ன செய்றாங்க, அதான் பாதுகாப்பு என்ற பேர்ல பாதுகாப்பு கொடுக்கறது என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதான் ஃபிக்ஹ் இல்லாத ஒரு சமுதாயம் கவாரிஜ் சமுதாயம், புடிப்பிரிக்கும் ஃபிக்ஹ் என்ன செய்யாது அவர்கள்ட்ட இருக்காது. அப்ப இவர்கள் எல்லாம் முஸ்தமனூன் என்ற பகுதிக்கு கீழே வரக்கூடியவர்கள். இஸ்லாமிய ஆட்சி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இன்றைக்கு நடக்கக்கூடிய குட்டி குட்டியா இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆட்சிக்கு எல்லாம் காபிர்கள் தொழில் செய்யறாங்க, போறாங்க, வாழ்றாங்க, ஃபேமிலியா இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் அவர்கள் எல்லாம் முஸ்தமனூன்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு நீதி எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அடிப்படையில். அடுத்தாக என்னன்னு சொன்னால், இது நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். முஆஹதூன்கள், திம்மியூன்கள், முஸ்தமனூன்கள் யாரு ஜசீரத்துல் அரபுல இருக்கலாது, திம்மியூன்கள் என்ற ஒரு பகுதி என்னது ஜசீரத்துல் அரபுல இல்லை. அரேபிய தீபகற்பத்தில் ஜசீரத்துல் அரபுல திம்மியூன்கள், இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ்
நிரந்தரமாக வாழக்கூடிய காபிர்கள் ஒரு பகுதி என்னது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜஸீரத்துல் அரபுல சொல்ற நேரத்தில் அக்ரிஜுல் முஷ்ரிகீன மின் ஜஸீரத்துல் அரப், அரபிய தீபகற்பத்திலிருந்து முஷ்ரிக்கீன்களை வெளியேற்றுங்கள். வ அஜீசுல் வஃப்த மின் ஹைது குன்து உஜீசுஹும், எப்படி தூதுக்குழுக்கள் அரபிய தீபகற்பத்துக்கு வருகிற நேரத்தில், ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு அரசியல் ரீதியா வார நேரத்தில் நான் எப்படி அவர்களை அனுமதித்தேனோ அது மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, அனுமதியுங்கள். அனுமதிச்ச முறையில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க, நீ தான் மேலுக்கு நான் கீழுக்கு என்ன மாதிரி அனுமதிக்க கூடாது, நான் தான் மேலுக்கு நீ கீழுக்கு என்ற வகையில் அவங்களை என்ன செய்யணும், அனுமதிக்கணும். உனக்கு தான் எல்லாம், நான் உனக்கு கீழே தான் இருக்கிறவன் லிஸ்ட்ல என்ன செய்யக்கூடாது. ஹைது குன்து உஜீசுஹும், அவர்களை எந்த வகையில் நான் அவர்களை வரவேற்றினோ, அவர்களை இந்த இடத்துல எடுத்தனோ அது மாதிரி என்ன செய்யுங்க, அவர்களை நீங்கள் வரவேற்றுக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்ப்போம். அடுத்தால் ஹர்பியூன். ஹர்பியூன் என்றால் இஸ்லாமிய பிரதேசத்திற்கும் மற்றவர்களுக்கும் இடையே எங்க பிரதேசத்துக்கு யுத்தம் நடக்குதோ அவங்க எல்லாம் ஹர்பியூன்கிற பட்டியலில் என்ன செய்வார்கள், வருவார்கள். இவர்கள் விஷயத்துல யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காவிர்களை பற்றி தான் இந்த வசனம் பேசுகிறது. சூரத்துன் நிசா 91. என்ன, ஃபஇல்லம் யஅ்தஸிலூகும் வயுல்கு இலைக்குமுஸ் ஸலாம், அவர்கள் உங்களுக்கு உங்களை விட்டுவிட்டு உங்களோடு சமாதானம் அடைந்து கட்டுப்படாது விட்டால், வயகுஃபு ஐதியஹும், அவர்களுடைய கையை உங்களுக்கு தீங்கு செய்யாமல் தடுத்துக் கொள்ளாது விட்டால், ஃபஹுதூஹும், அவர்களை பிடியுங்கள், வக்துலுஹும் ஹைது தகைஃப்துமுஹும், அவர்களை கண்ட இடத்தில் அவர்களை கொல்லுங்கள். உலாயிக ஜஅல்னா லகும் அலைஹிம் சுல்தானம் முபீனா, அவர்களை கொல்வதற்கு உங்களுக்கு முழுமையான அதிகாரத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம், தந்திருக்கிறோம். இது யார சொல்லுது, யுத்த களத்தில் உள்ளவர்களை. ஃபீல்ட்ல எந்த காவிர்களுக்கும் எந்த முஸ்லிம்களுக்கு இடையில யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த முஸ்லிம்கள் அந்த காவிர்களை குறித்து சொல்லுது. யுத்த களத்தில் உங்களை கொண்டாலும் உங்களை மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு அடிபட்டால் நீங்க என்ன செய்யுங்க, பேசாம இருங்க, அவர்கள் உங்களோட சொத்துக்களை சூறையாடினாலும் தலை குனிந்து போங்கள் என்று சொல்ற மார்க்கம் ஒரு உருப்படியான மார்க்கமா என்ன செய்யாது, இருக்காது. யுத்தம் என்று வந்துவிட்டால் அவர்களை கொல்லுங்கள், உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறேன் அல்லாஹ் தஆலா வாசனத்தை சொல்றான். இது சொல்லவே தேவையில்லை நம்ம நினைப்போம். யுத்தம் வந்திருந்தால் உங்களுக்கு கொல்வதற்கு நாங்கள் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான்டா. காவிர்கள் விஷயத்தில் அனுமதி இல்லை இடத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், பொதுவாக கொல்வதற்கு அனுமதி இல்லை என்பதை தான் அல்லாஹ் தஆலா சொல்ல வருகிறான். அதனாலதான் அவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு பகிரங்கமான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூகும் ஃபித்தீனி வலம் யுக்ரிஜூகும் மின் தியாரிக்கும், அதாவது உங்களுடைய மார்க்கத்திலே உங்களோடு யுத்தம் செய்யாத, அதே போல என்னது, உங்களை வெளியேற்றுவதற்கு பகிரங்கமாக உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொள்ளாதவர்களோடு நீங்கள் சமாதான முறையில் நடந்து கொள்வது, நல்ல முறையில் நடந்து கொள்வது, இது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்யல, தடுக்கவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி உபகாரம் செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான்னு சொல்றான். இது ஹர்பீர் என்று யுத்தம் நடக்குது. உதாரணமாக மதீனால இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மக்காவாசிகள் யாரு, ஹர்பியூன்கள். மக்கால இருந்து யுத்தம் செய்யக்கூடியவர்கள் யார், ஹர்பி, யுத்த இதோடு இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது பஹ்ரைன் இல்லை இந்த கிழக்கு பகுதிக்கு என்ன செய்ய ஆள் அனுப்புறாங்க. அப்ப என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அவங்க சமாதானம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க யாரு, திம்மியூன்கள். அவங்க என்னது, இவங்களோட ஒப்பந்தங்கள் செய்து நம்ம உங்களுக்கு கீழே இருப்போம், ஆனா எங்களை ஆட்சியங்கள மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள். அப்ப எனவே நல்ல முறையில் புரிஞ்சு கொள்ளணும். அதாவது யுத்தம் என்றது ஒரு பிரதேசத்துக்கு இன்னொரு பிரதேசத்துக்கு நடந்து கொண்டிருந்தா அவங்க ஹர்பியூன் கட்ட பகுதிக்கு என்ன செய்வார்கள், வருவார்கள். இப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த நாளை நம்ம விளங்கிட்டோமா, இந்த 4 பேரோடையும் ஒப்பந்த அடிப்படையில் ஒரு மாதிரி நடப்போம், திம்மியூன்கள் அடிப்படையில் இன்னொரு மாதிரி நடப்போம், பாதுகாப்புக்கு வந்தவர்கள் அடிப்படையில் ஒன்று மாதிரி நடக்கும், யுத்தம் நடக்கின்ற அடிப்படையில் இன்னொரு மாதிரி நடப்போம். யாராக இருந்தாலும் குஃபுர் என்ற விஷயத்தில் அவங்க குஃபுர் செய்கிறார்கள், இறை நிராகரிப்போடு இருக்கிறார்கள் என்ற விஷயத்தில் எங்களது நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்றதுதான் இது. அடுத்த பகுதி அதுதான். இப்ப நீங்க காபிர்கள் விஷயத்தை 4 மாதிரி யோசிக்கணும். இந்த மாதிரி எந்த மாதிரி குஃபுரில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, குஃபுரோடு உள்ளவர்களுக்கு எங்களது உறவு முறை எப்படி இருக்க வேண்டும், அவங்களுக்கு வழங்குற உரிமை, அவங்களுக்கு வழங்குற பாதுகாப்பு, அவங்களுடைய இருப்புக்கு வழங்கக்கூடிய சுதந்திரம், இது ஒரு அம்சம். ஆனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவு முறை குஃபுர் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுல 2 பிரிக்கிறாங்க. 2 அம்சங்களா என்ன செய்யற பிரிக்கிறாங்க. ஒன்று மஹப்பத்துல் குஃபார் வத்திகாதுஹும் அஸ்திகா, அதாவது அல் முஹர்ரமா கைருல் குஃப்ரியா, அதாவது எப்படி சொல்லுவாங்க, அல் முவாலாத்துல் முஹர்ரமா அல் குஃப்ரியா, அல் முவாலாத்துல் முஹர்ரமா கைருல் குஃப்ரியா, அதாவது இறை நிராகரிப்புக்கு இட்டு செல்லக்கூடிய சார்ந்து நடத்தல், இறை நிராகரிப்புக்கு இட்டு செல்லாமல் பெரும் பாவம் என்ற நிலையோடு நிற்கக்கூடிய இந்த சார்பு நிலை 2 பிரிப்பாங்க. நீங்க எப்படி சார்ந்து நடக்கிறீங்க என்றதை பொறுத்த பிரியும்.
இந்த முறையில நீங்க சார்ந்து நடந்தீங்கன்னு சொன்னா நீங்களும் காஃபிர். இந்த முறையில் அவர்களுக்கு நீங்க சார்ந்து நடந்தீங்கன்னு சொன்னா நீங்க பெரும்பாவம் செய்றீங்க. இன்னென்ன முறையில நீங்க நடக்கவே கூடாது என்பதை பத்தி பேசக்கூடிய அம்சம். அதாவது சில விஷயங்கள் நீங்க காஃபிர்களோட நடப்பீங்க, உங்களை குஃபர்ல கொண்டு போய் சேர்த்துரும். சில விஷயங்கள் நீங்க காஃபிர்களோட விஷயத்தை நடப்பீங்க, குஃபர்ல கொண்டு போய் சேர்க்காது, ஆனா பெரும்பாவமாக என்ன செய்யும், அமையும். அதுல ஒன்று என்ன தெரியுமா, காஃபிர்களை விரும்பி அவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்ள. மஹப்பத்துல் குஃபார் அதாவது வத்திகாதுஹும் அஸ்திகா, காஃபிர்களை நேசித்து அவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்ளல். நேசம் நட்புகள் எப்ப ஏற்படும், அவனுக்கு உங்களுக்கு இடையில ஒரு அந்யோன்யமான ஃபுல் தொடர்பு ஏற்பட்டதா. இன்றைக்கும் முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, முஸ்லீம்களோட கொடுக்கல் வாங்கல் செய்யறதை விட அந்நியர்களோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சு அவன் நேர்மையா நடப்பான்றான். அது என்ன அர்த்தம், அது சுருக்கமா அர்த்தம் வேண்டாம். இஸ்லாத்தை பின்பற்றுகின்றவர்களிடத்தில் நீதி இருக்காது, நேர்மை இருக்காது. குஃப்ரை பின்பற்றவங்கள்ட்ட நீதி நேர்மையெல்லாம் என்ன இருக்கும் அர்த்தம். ஒரு சில முஸ்லிம்களை விட ஒரு சில காபிர்கள் கொடுக்கல் வாங்கல பெஸ்டானவர்களா இருப்பார்கள், சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு சில முஸ்லிம்களை விட ஒரு சில காபிர்கள் கொடுக்கல் வாங்கல மிக சிறந்தவர்களாக இருப்பார்கள். அதை வச்சு என்ன செய்யக்கூடாது, ஏண்ட செக்க பாஸ் பண்ணதுக்காக டோட்டல் இஸ்லாமிய சமுதாயத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, மோசமானவனா கருதிடக்கூடாது. என்ன தெரியுமா, இது தான் டீல் பண்றவன் நல்லா இருந்தா அவனை வச்சு என்ன செய்யறது, பாராட்டிக்கிறது. காபிர்களை நீங்க தமிழ் மக்களோட இந்து மக்களோட நீங்க என்ன செய்யுங்க, தொடர்பு வச்சு பாருங்க, முஸ்லீம்களை விட ஜெனிவனா என்ன செய்யறாங்க, நடந்து கொள்றாங்க. அப்ப இவன் செக் பாஸ் ஆலே நடத்தாங்க. சரியா, இப்படி முஸ்லிம் சமுதாயத்தை விட இந்துக்கள் சிறந்தவர்கள் எதுல, கொடுக்கல் வாங்கல. முஸ்லிம் சமுதாயத்தை விட பௌத்தர்கள் சிறந்தவர்கள் கொடுக்கல் வாங்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் ஒரு சில முஸ்லிம்களோட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறேன், அவர்களை விட சில இந்துக்கள் இருக்கிறாங்க, என்னது அவன்கிட்ட இஸ்லாம் இல்லாட்டி நேர்மையா நடக்கிறான், இது ஓகே. டோட்டல் இஸ்லாமிய சமுதாயத்தை சொல்ற மாதிரி வசனம் இருக்குது, முஸ்லீம்களை விட அவன்கிட்ட தான் இன்றைக்கு நேர்மை இருக்குது, முஸ்லீம்களை விட அவன்கிட்ட தான் இன்றைக்கு நீதி இருக்குது, முஸ்லீம்களை விட அவன்கிட்ட தான் இன்றைக்கு என்னது அதாவது பொறுமை இருக்குது, முஸ்லீம்களை விட அவன் எல்லா முஸ்லீம்களை விட முஸ்லீம்களை நீ யாரு, எந்த நீ இந்துவா, முதல்ல நீ இந்து. அப்ப இல்ல நான் மட்டும் நல்ல நீ அப்ப எங்க, நீ மட்டும் எப்படி நல்லா ஆகின, ஒன்று நம்ம ரெண்டு ஒன்று சொல்லணும். ஒன்று நான் இந்து என்று சொல்லணும், அப்ப விட்டுறலாம், நீ பாராட்டுற சரிதான். இல்ல நான் முஸ்லீம், நீ எந்த சமுதாயத்தை பத்தி பேசிக்க நிற்கிறாய், முஸ்லீம் சமுதாயத்தை பத்தி தானே பேசிட்டு, நீ எப்படி நீ மட்டும் தூய்மையாகினாய், நீ அப்படித்தான் சொல்ல, நான் நேர்மையானவன் சொல்லணும். எப்படி நான் நேர்மையானவன் சொல்லணும், அப்ப நீ நேர்மையானவனா இருக்கிறதுல மத்தவங்க எப்படி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கால ஹலக்கன்னாஸ் ஃபஹுவ அஹ்லகுஹும், மக்கள்ல யார் மக்கள்லாம் நாசமாகி விட்டார்கள் யார் பேசுறாங்களோ அவன் தான் அதுல ஆக மோசமானவன்டாங்க ரசூலுல்லாஹ். அது இருப்பவர்கள் அவன் தான் மிக மோசமானவனா இருப்பான். எப்ப பார்த்தாலும் மத்தோட நேர்மை இல்ல, ஒழுக்கம் இல்ல, அது இல்ல, இது இல்ல, அப்ப ஒன்ட்ட ஒழுக்கம் இருக்கு, நேர்மைக்கு எல்லாம் அர்த்தமா, அப்படின்னு அர்த்தம் என்ன செஞ்சிடும் ஆகிரும். எப்ப என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு சிலர்கிட்ட இல்ல, ஒரு சிலர்கிட்ட இப்படி முஸ்லீம்களை விட நல்ல முறையில் டீல் பண்றான், அவன் நல்ல நேர்மையாக இருக்கிறான், நீங்க அவனோட பிசினஸ் பண்ணி பாருங்க, இவனை விட நேர்மையாக இருப்பான், அது வேறு. அது அனுபவத்தோடு வரக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. முஸ்லிம் சமுதாயத்தை விட காபிர்கள் இப்ப அழகான முறையில் நேர்மையா நடக்கிறாங்கன்றது இதே, இங்குதான் பிரச்சனை, இங்கதான் பிரச்சனை இருக்கிறது. இது மஹப்பத்தில் வரக்கூடிய விளைவு, அதாவது சித்துக்களை அவர்களை நம்ம நம்பி வரக்கூடிய அந்த நிகழ்வுடைய விளைவு தான் இதெல்லாம். இந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, நாங்க எப்பயும் போகக்கூடாது. இதனால தான் நாங்கள் பார்க்கிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, அதாவது கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மஅஹ், உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி இருக்கிறது இப்ராஹிமிலும் அவரோடு இருந்தவர்களிலும் அவரோடு உள்ளவர்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்மாதிரி இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கடா, இத் காலு லிகௌமிஹிம் இன்னா புராஅு மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ் கஃபர்னா பிக்கும், அதாவது நீங்கள் உங்களிலிருந்தும் நீங்கள் வணங்குவவற்றிலிருந்தும் நாங்கள் புரா நிரபராதிகள், உங்களை நாம் நிராகரிக்கிறோம். வபதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து வல் பக்தா அபதன் ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தா, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவீர்கள் என்று நீங்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும் எங்களுக்கு உங்களுக்கு இடையில பகைமை குரோதம் என்றைக்கும் இருக்கும். இது எப்படி, அது அவங்க யுத்தம் செய்யவும் இல்லை, ஹர்பியூன்ல பகைமை குரோதம் என்றைக்கும் இருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா நட்பு இல்லை, என்றைக்கும் ஒரு காபிருக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் நட்பு, நெருக்கமான நட்பு என்ன செய்யலாது, உண்டாக முடியாது. சுபஹானல்லாஹ், கலவரம் பிரச்சனை சிக்கல் என்று வந்த நேரங்கள்ல எப்படி சில முஸ்லீம்களுக்கு சில காபிர்கள் உதவினார்களோ, நீங்க பாதுகாப்பு கொடுத்து நீங்க போய் உதவினார்களோ, அதே போன்று பக்கத்து வீட்டுக்காரன் கருவறுத்த வரலாம் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதாவது யுத்தம் பிரச்சனை வந்த உடனே அடுத்த வீட்டுக்காரன் வாள் எடுத்து என்ன செஞ்சிடறான், இவ்வளவு நாள் நேசமா பழகினமே, அண்ணன் தம்பியா பழகினமே என்றதெல்லாம் பார்க்கல, நீ வேற நான் வேறன்னு பார்த்தா. இது ஒரு முஸ்லீம் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், அந்த லெவலுக்கு ஒரு நாள் போக மாட்டான், பக்கத்துல பழகினவனோட கொண்டு போய் வெற்ற லெவலுக்கு என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். ஆனா காவிரை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை மீது ஒரு பொறாமை இருந்து கொண்டே இருக்கும், அவருடைய வாழ்க்கையுடைய அழகு மீது ஒரு பொறாமை இருந்து கொண்டே இருக்கும். ஒத்தனாக இருந்து கொண்டு டோட்டல் குடும்பத்தை என்ன செய்வான், தாங்கி கொண்டிருப்பான். அங்க மனைவி கணவன் தங்கச்சி தாத்தா எல்லாரும் இந்த உழைப்பான் போதாமை ஒன்று இருந்து கொண்டிருக்கும், வட்டியில வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனா இஸ்லாமிய சமுதாயத்தோட லைஃப் சிஸ்டத்தை நீங்க லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா அப்படி இல்லை.
அவங்க வந்து டோட்டலா ஒத்தம் உழைச்சிக்கிட்டு இருப்பான். அழகான செழுமையான ஒரு வாழ்க்கை என்ன செய்யும் போய்கொண்டிருக்கும். ஏதோ ஒரு வகையில முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி ஒரு குரோதம் ஒரு பகைமை இருந்து கொண்டே இருக்கும். அப்ப எப்படி பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க இல்லாம இல்ல, கலவர டைம்கள் என்னது வீடுகளுக்குள்ள பாதுகாப்பு கொடுத்து மனிதாபிமானத்தோட அனுப்பினவங்களும் இருக்கிறாங்க இல்லாம இல்ல. ஆனால் மிக குரோதமாக பக்கத்து வீட்டுக்காரனே வந்து என்ன வெட்டிய சம்பவங்கள், குரோதமாக நடந்த சம்பவங்கள் நிறைய என்ன செய்யறோம் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். எனவே நம்ம என்ன புரிஞ்சு என்றைக்கு நம்ம நண்பர்களாக எடுத்துக்கொள்ளாது. உங்களுக்கு எங்களுக்கு பகைமை உண்டு. அது எப்படி பகைமை உண்டு? பகைமையிட நீங்க நினைச்சுக்க கூட சண்டை பிடிக்கிற குரோதம் சொல்றது வெட்டி கண்டிக்கிறது அர்த்தம் பண்ணி. நட்பு இல்லைன்னா பகைமை தான். நெருக்கமான பக்கத்தை பக்கத்தை வாழ்றோம், தெரிஞ்சு வாழ்றோம், நம்மளுக்கு இடையில ஒத்து வராத நிறைய விஷயங்கள் இருக்குன்னா அது பக்தா பகைமை. உங்களுக்கு இடையில ஒரு நாள் நட்பு என்றது என்ன செய்யாது, எங்களுக்கு இடையில வராது அப்படி என்ற வார்த்தை சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளவர்களும். அதாவது எப்படின்னா வபதா பைனனா வபைனகுமுல் அதாவத்து வல் பக்தாஉ அபதன், என்றைக்கும் உண்டு அப்படின்னு சொல்ல ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தா பில்லாஹி வஹ்தா, அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்கு பாவ மன்னிப்பு தேடினாரே அதை பத்தி அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். பண்புள்ள சகோதரிகளே, என்றைக்கும் ஆத்ம நட்பு என்று சொல்லி காவிர்களை யாரும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. காவிர்களோடு கொடுக்கல் வாங்கல் வைக்கலாமா அந்த பகுதியெல்லாம் ஓகே, அதெல்லாம் வரும் பின்னால. ஆனால் எனக்கு வந்து என்னது, எனக்கு முஸ்லிம்களை யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லப்பா. நான் வளர்ந்த சூழ இடம் எல்லாம் வந்து காபிர்களோட இடம் தான். அவங்ககிட்ட உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் முஸ்லிம்கிட்ட வரவே வராது இப்படின்னு பேசுறாங்களே. ஒரு நாள் என்னது இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது அவனுக்கு மஹப்பத்துண்டு இல்லை என்பதற்கான ஒரு ஆதாரம் அது. இஸ்லாமிய சமுதாயத்தில் நல்ல பார்வைன்றது இந்த வார்த்தை என்ன செய்யாது, வராது. அடுத்து இரண்டாவதாக காபிர்களோடு நம்ம வைக்க கூடாத குஃபருக்கு கொண்டு செல்லாத தவறுகள். அதாவது காபிர்களோடு நம்ம உறவு எப்படி வைக்க கூடாத பகுதி படிக்கிறோம். குஃபருக்கு கொண்டு செல்லக்கூடாது, குஃபருக்கு செல்ற பகுதி பின்னால வரும். குஃபருக்கு கொண்டு செல்லாத பெரும்பாவங்கள் என்ற பகுதி என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது அத்தஷப்புஹ் பிஹிம் ஃபீமா ஹுவ காஸும் பிஹிம், அதாவது அவர்களோடு தஷப்புஹ், அவர்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்ள, காபிர்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்றது. உதாரணமா நம்ம வந்து காபிர் முஸ்லீம்கள் கலந்து வாழ்ற ஒரு ஊர்ல இருக்கிறோம். அவங்க வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, அவங்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாடு, நாங்களும் முஸ்லீம்களும் நல்ல நட்போடு இருக்க கூட நம்மளும் காலையில நேரத்தோடு எழுப்பி அவன மாதிரி என்ன செய்யக்கூடாது, கிறிஸ்துமஸ் கொண்டாடி அவனுக்கு நம்ம நட்பை வெளிப்படுத்துகிறோம் என்ற பெயர்ல நாங்களும் சேர்ந்து கொண்டாடிடக்கூடாது. அவன் முந்தபதி நாங்க என்ன செய்யறது, உங்களுக்கு நல்ல கிறிஸ்துமஸ் என்று வாழ்த்து தெரிவிக்கிறது, அவனோட அவனுக்கு ஏத்த மாதிரி நடந்து கொள்றது. அவன் வீட்டுல வந்து என்ன ஒரு கல்யாணமோ ஏதோ நடக்குது அப்படின்றதுக்காக வேண்டி அவனுக்கு அவன் சாராயம் கொடுக்கிறது அது செய்யறது எல்லாத்துக்கும் நம்ம வீட்டுல என்னது உள்ள அனுமதி கொடுத்து அவனோட தஷப்புகாக அவன் எது செய்தாலும் அவனுக்கு ஏத்த மாதிரி நடந்து கொள்றது இருக்குது. இதுதான் தஷப்புகண்டு வந்தது. ஆனா நாங்க இந்த ஓரத்துலையும் தான் பாக்குறோம். இந்த ஓரத்துல என்னன்னா உதாரணமாக என்னது ஒருத்தர் வந்து இது போடுறாரு, இப்ப ட்ரௌசர் போறது அந்நியர்களோ ஒப்பன்னு சொல்றாங்க, சரியா? அது பிழையான கருத்து. இந்த ஓரத்துல பாக்குறோம். அதாவது இது வந்து கருத்து முரண்பாடு உள்ள ஓரம். நான் சொன்ன அடி பிரச்சனை அதல்ல, இங்கிருந்து பாக்குறது டிரெஸ் கோடோட ஒவ்வொருத்தரும் நடைமுறையோட முடியோட ஒப்பாக இருக்குது. அதெல்லாம் நீங்க இரண்டாவது பகுதி. அசில் என்ன தெரியுமா, ஒப்பாகிறன்றது அவன் கொண்டாடினா நம்ம கொண்டாடுறது, அவன் பேசுற வார்த்தையை நம்ம பேசுறது, அவன் விஷ் பண்ற மாதிரி நம்ம விஷ் பண்றது, அவனது வணக்கஸ்தல அவன் போறானே அதுக்காக வேண்டி நானும் என்ன செய்யறேன், அவனுக்கு ஒரு ஹெல்ப் ஆயிருக்கு, நான் சந்தோஷமாயிருக்க நானும் செய்து அவனோட போய் என்ன செய்யறது, அவனோட போய் கோயிலுக்கு போய் அவனை வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்துற மாதிரி நடந்து கொள்றது. இப்படி அவனுடைய மார்க்க அனுஷ்டானங்களில் ஒத்து போவது இருக்கிற தஷப்பு, இது வந்து என்ன செய்யும், மிக பெரும் பாவங்கள். நம்ம வணங்காட்டியும் நம்ம சிறுக்கு வைக்காட்டியும் கூட மிகப்பெரிய பாவங்கள் என்ன செய்யும், இது கொண்டு போய் சேர்க்கும். அதனுடைய தொடர்ச்சி தான் என்ன, நம்ம வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மஜூசியலுக்கு மாறு செய்யுங்கள், தாடியை வளர விடுங்கள், மீசையை கத்திரியுங்கள், மஜூசியலுக்கு மாறு செய்யுங்கள், அவங்களுடைய பெருநாள் நாள்ல நாம ஒப்பாக நடக்க கூடாது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாக யார் நடக்கிறாரோ அவரை சார்ந்தவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் அந்த அடிப்படையில் தான். அப்ப எனவே என்ற அளவுக்கு நம்ம காபிர்கள் விஷயத்தை செய்யக்கூடாது, அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அம்சத்தை நம்ம ஒத்து போகக்கூடாது. அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஆள் அடையாளங்கள் விஷயங்களில் நாங்கள் ஒத்து போக கூடாது. இது வந்து குர்ஆன் தெளிவாக எங்களுக்கு என்ன சொல்லுது. அடுத்ததாக மூன்றாவதாக, அதாவது முஸ்லிம்களுக்கு மத்தியில் அவர்களது கொண்டாட்டங்களை அவர்களது மார்க்க நிகழ்வுகளை செய்வதற்கு நம்ம அனுமதிக்கிறது. ஒப்பாகிறது உண்டு. முஸ்லிம்களுக்கு வந்து உதாரணமாக அவங்களுக்கு இன்றைக்கு ஒரு விழா ஒன்று இருக்குது, நம்ம வந்து மத நல்லிணக்கம் என்ற பேர்ல இன்றைக்கு நீங்க எங்கட ஊர்ல வந்து விழா கொண்டாடுங்க அப்படின்றது கூப்பிடுறது. அப்ப அவனுக்கு லேசு, அவன் நீங்க வாங்கன்னு சொல்லுவான், அவனுக்கு பிரச்சனை இல்லை, எல்லா மதம் ஓகே அவனுக்கு. ஆனா நம்ம கூப்பிட்டு நம்ம கொண்டாட வைக்கிறது. புதுசா இப்ப இலங்கையில வந்து அந்த பிபிஎஸ் பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அதாவது அவன் கோவில கூப்பிட்டு அந்த அதாவது விகாரில கூப்பிட்டு இஃப்தார் நிகழ்ச்சி, அவனுக்கு பிரச்சனையே இல்லை, விளங்கிட்டா இஃப்தார் நிகழ்ச்சி கொடுப்பான். நாளைக்கு பள்ளியில வந்து ஏதாவது என்னது
ஓதனுக்கு இதுன்னு சொன்னாண்டா அப்பதான் பிரச்சனை. இவங்க வந்து மத நல்லெண்ணக்கம் பேர்ல அங்க போய் இஃப்தார் விசேட நிகழ்ச்சின்னு கொடுக்கிறது. கொடுத்தா அப்ப என்ன நடக்கும்? அவன் நாளைக்கு எங்கள்கிட்ட கேட்பான், நம்ம கொடுக்கலேண்டா பாத்தீங்களா நாங்க எவ்வளவு திறந்த மனசோடு நடந்து கொள்றோம், நம்ம பெரும்பான்மையாக இருந்தாலும் திறந்த மனசோடு நடந்து கொள்றோம், சிறுபான்மையாக இவங்க செய்யற வேலையை பாத்தீங்களா? இது எதனால வந்தது? தேவையில்லாம அவன் மதத்துல போய் நீ ஒப்பிடுற பேர்ல மத நல்லெண்ணக்கிற பேர்ல கையடிச்சதுதான். அப்ப என்றைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? முஸ்லிம்களுக்கு மத்தியில் அவன் வந்து கொண்டாடுவதற்கு நம்ம அனுமதிக்க கூடாது. அதுக்கு நாங்க போய் கொண்டாடினா விளைவு ஏற்படுமா நம்ம தவிர்த்துக் கொள்ளணும். நாங்க போறதாலதான் அவன் வாரானாக இருந்தா என்ன செய்யணும்? அதை நாம தவிர்த்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கு மத்தியில் அவர்களது அடையாளங்களை அவர்களது மார்க்க விஷயங்களை நடத்தி கொள்வதற்கு நம்ம அனுமதிக்க கூடாது. இலங்கையில வந்து அந்த தன்சலன் ஒன்று கொடுப்பாங்க தர்மம் அந்த பௌத்த நிகழ்வுல. அது என்னன்னு சொன்னா ரோட்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் நிறுத்தி ஊரவன்ட்ட பரிச்சு எடுத்து தர்மம் செய்யறது. தன்சலன் என்னன்னு சொன்னா ஊரவன்ட்டெல்லாம் கலெக்ட் பண்றது, பைபோசா கலெக்ட் பண்ணி எல்லாம் செஞ்சு கலெக்ட் பண்ணி தான தர்மம். இப்போ நவீன வடிவம் எடுத்துட்டது. நவீன வடிவம் எடுத்து பெரிய லெவல்ல போகுது. முஸ்லிம்களும் சேர்ந்துக்கணேன்னா இந்த மாதிரி நாங்களும் செய்கிறோம் என்ற பேர்ல பள்ளியால கலெக்ட் பண்ணி இது செய்யலாம். எது தான அவங்க செய்யக்கூடிய அதே விஷயத்தை பள்ளியால கலெக்ட் பண்ணி என்ன செய்யறாங்க? செஞ்சு கண்டிக்கிறான். இதுக்கு உலமாக்கள் என்ன செய்யறாங்க? நல்ல ஆர்வம் ஊட்டி நல்ல ஒரு பாராட்டத்தக்க நிகழ்வு சிறுபான்மை சூழலில் நல்ல பழமொழி சொல்லிடுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த மாதிரி விஷயங்களை நேரடியாக அணுக மாட்டாங்க. அணுகாம சொற்களை போட்டுருவாங்க. எப்படி சிறுபான்மை சூழலில் தூர நோக்கோடு இலக்குகள் இப்படி சொன்னோடனே மக்கள் என்ன நினைக்கிறேன்? ஒரு வித்தியாசமான ஒரு அம்சம் போல நம்ம தலையடிக்கலாண்டு இந்த பழமொழி திருக்குறள் சொல்றதுனால இந்த பிரச்சனை வருது. நம்ம எப்பயும் சட்டத்தை நேர அணுகணும். மார்க்கத்தில் இது கூடுமா கூடாதா, தூர பார்வை இலக்கெல்லாம் ரெண்டாவது. குர்ஆனே ஹதீஸ்ல இது அனுமதியா அனுமதி இல்லையா இந்த மாதிரி யோசிக்கணும். ஆனா அப்படி கொடுத்து இது என்ன நடக்கும் சொல்லுங்களேன்? முஸ்லிம்கள் வந்து அப்படி கரைஞ்சு போயிடுவாங்க அடையாளத்தில். இப்படியே தொடர்ந்து நடந்ததுன்னா ஆள் அடையாளம் இல்லாம என்ன செஞ்சிடும்? கரைந்து போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் என்ன செய்யும்? ஏற்படும். எனவே அவர்களது வணக்க நிகழ்வுகளை முஸ்லிம்களுக்கு மத்தியில வெளிப்படுத்துவதற்கான அங்கீகாரத்தை வழங்குவது இருக்கிறதே, இது காபிர்களோடு நாங்கள் ஒரு பெரும்பாவம் என்ற இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு உறவை என்ன செஞ்சுக்கிறோம்? வைத்திருக்கிறோம் என்பது அர்த்தம். அடுத்ததாக அதாவது ஐந்தாவதாக என்னன்னு சொன்னால் நான்காவதாக தர்க்குஹும் யப்னூன கனாயிஸ் அவ் மஆபித் லஹு ஃபீ பிலாதில் முஸ்லிமீன். முஸ்லிம்களுடைய பிரதேசங்களில் காவிர்களுக்கான கோவில்கள் காவிர்களுக்கான வணக்க ஸ்தலங்களை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தல். இது எதில் அடங்கும்? காவிர்களோடு நாம் பெரும்பாவம் என்கின்ற அடிப்படையில், அதாவது அவர்களோடு நம்ம நடந்து கொள்ள வேண்டிய உறவு முறையில் பெரும்பாவத்துக்கு கொண்டு போய் விடக்கூடிய ஒரு உறவு முறையில் நம்ம என்ன செய்கிறோம்? ஈடுபடுகிறோம் என்ற அர்த்தம். அவங்களோட வணக்கஸ்தலம் அவங்களோட உரிமை என்ற அடிப்படையில் வெளியே சிலை வைக்க கூடாதான். எப்படி பெர்மிஷன் கொடுக்குறாங்க? வெளியே என்ன செய்வானா? சிலை வைக்க வேண்டாம், உள்ளுக்கு என்ன செஞ்சுக்கங்க? வைத்துக் கொள்ளுங்கள், வெளியே சிலை வைக்க கூடாது. அப்ப நிபந்தனை போட்டாங்களா? பாத்தீங்களா? ஏகத்துவத்தை அந்த இடத்துல காட்டிட்டாங்க அப்படின்றாங்க. எதுல? பள்ளியை கட்ட கோவிலை கட்ட விட்டுட்டு வெளியே சிலை வைக்க வேணான்றது ஏகத்துவத்தை அங்கேயும் காட்டிட்டாங்களாம். கோவிலை கட்ட விட்டது ஏகத்துவத்துக்கு எதிரானு பார்க்கல. அப்ப இந்த மாதிரியான இடங்கள் வளர்ந்தல் இந்த மாதிரி வணங்குறதுக்கு அனுமதி கொடுக்கிறது என்றது வந்து நாங்க செய்யக்கூடிய காபிர்களோடு வைக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு உறவு முறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஐந்தாவது இத்திஹாதுஹும் பிதானா. இத்திஹாதுஹும் பிதானா. நான் ஏற்கனவே நட்பு உறவு முறை இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். பிதானா என்று சொல்றேன் ரகசிய உறவு பேணுதல். காபிர்களோடு இருக்கக்கூடாது. ரகசிய உறவு பேணுதல் என்றா வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் பர்சனலாக சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கொள்ளக்கூடிய சில பொருளாதார விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், தன் குடும்ப விஷயங்கள் என்று சொல்லி ஒன்று ரெண்டு பேர் வாழ்க்கையில் இருப்பீங்களா இருக்கும். அப்ப அவங்களோட தான் எல்லா விதமான டீலும் என்ன செய்யும்? அவர்களோடு இருக்கும். பொருளாதாரம் மட்டுமல்ல, குடும்ப விஷயமா இருந்தாலும் எதா இருந்தாலும் இவர் மரணிச்சா கொத்தாக அவரோட கையில அதெல்லாம் என்ன செய்யும்? இருக்கும். எல்லா விஷயமும் அவர் டீல் பண்ற இடத்துக்கு என்ன செய்வாரு? வருவாரு. அந்த குடும்பத்தோட முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். இந்த மாதிரி உறவு வேண்டவராக காபிர் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ரகசியம் பரிமாறக்கூடியவராக யார்கிட்டையும் சொல்லல, உங்கள்கிட்ட மட்டும்தான் நான் சொல்றேன், என் குடும்ப ரகசியம் யாரும் என்ன செய்யக்கூடாது? ஒரு காபிரோட ஒரு ரகசிய ஒரு நாளும் வைத்துக் கொள்ள கூடாது. அப்படி வைத்துக் கொண்டால் அது பெரும் பாவம். இந்த அடிப்படையில் தான் யார் செஞ்சாரு? ஹாத்திப் பின் அபி பல்தா இருக்கிறாரே, அவர் வந்து ரசூலாங்க மக்காவுக்கு இப்படி யுத்தம் செய்ய வர போறாங்க என்ற செய்தியை யார் அனுப்பி விட்டாரு? ஹாத்திப் பின் அபி பல்தா லெட்டர் ஒன்று வச்சு ஒரு லேடி என்ன செஞ்சிட்டாங்க? அனுப்பி விட்டார்கள். அப்ப என்ன உறவு இது? இப்படித்தான் வர போறாங்க, நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படி என்று. இது வந்து ரகசிய உறவு முறை, நட்பு என்று அர்த்தம், மிகப்பெரிய நெருக்கமான உறவு முறை அர்த்தம். அப்பதான் அல்லாஹு தஆலா வசனம் இறக்குறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹுது பிதானதம் மின் தூனிக்கும். உங்களில் இல்லாதவர்கள், உங்களில் அல்லாதவர்கள் எவரை நீங்க என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி நட்புக்கு உரியவர்களாக நீங்க என்ன செய்ய எடுக்கக்கூடாது. உதாரணமாக ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, இந்த பிரச்சனையை கொண்டு போய் யாரோட ஷேர் பண்ணி பேசிக்க நிக்க கூடாது?
ஒரு காபிரோட கொண்டு போய் என்ன மனைவிக்கு இந்த மாதிரி சிக்கல் இருக்குது, இதுல என்ன தீர்க்கண்ட விலங்கல்ல, நீ தான் எனக்கு 10 வருஷமா என்னோட ஃப்ரெண்ட் ஆகிறாய் என்று சொல்லி இப்படி நம்பக்கூடிய இடத்துக்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, காபிர்களை கொண்டு போகக்கூடாது. அவன் எவ்வளவு வரை நம்பிக்கையானவனாக இருக்கலாம், எங்களை அவனே ஒரு விஷயம் பிரிக்குது, மார்க்கம் தீன் பிரிக்குது. இந்த தீன் காரணமாக எவ்வளவு பகமே அவனுக்கு வரலாம், இந்த தீனின் காரணமாக என்றைக்கு ஒரு பகமை என்ன செய்யலாம் அவனுக்கு வரலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்டா, லா யஅலூனக்கும் கபால, உங்களை அவர்கள் கணக்கே எடுக்க மாட்டார்கள், வத்து மா அனித்தும், உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கும். உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு விருப்பமாகத்தான் இருக்கும். கது பதத்தில் பக்தாஉ மின் அஃப்வாஹிஹிம், அவர்களது வாய்களிலிருந்து எத்தனையோ பகமையான வார்த்தைகள் வெளிப்பட்டு விட்டன. வமா துக்ஃபி சுதூருஹும் அக்பர், அவர்களது உள்ளங்களில் இருப்பவைகள் நிறைய, இதை விட பெரியது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்பே புரிஞ்சுக்கங்க, நாங்களே பௌத்தர்களோடயோ ஒரு கிறிஸ்தவர்களோடயோ ஒரு இந்துக்களோடய பழகிற நேரத்தில் அவன் நல்லதொன்றை செஞ்சா பெருசா தான் பேசுவோம், அவன் கெட்டதொன்றை செஞ்சாலும் பெருசா பேசுவோம். உதாரணமாக எங்களோட நேர்மையா நடத்தினான்னு வைங்களே, ஒரு இந்துவா இருந்து எவ்வளவு நடப்ப செக் மாறுறது நேர்மையா எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம், மாறினத்தை டபுளா பேசுவான். நீங்க ஒருத்தர் செக் கொடுக்குறீங்க அல்லது ஒரு கடன் கொடுக்குறீங்க, அவன் தாரது அவன் கடமை, யாரா இதை பிளஸ் பேசுவான், அவர் கடனை தந்துட்டாரு அப்படி பிளஸ், அவன் கடன் தர அவன் கடமை, தராட்டி அவனுக்கு பெரும் பாவம். அப்படி இருக்கிற நேரத்தில் செக் மார்க் டபுளா பேச ஒரு இந்து செஞ்சா, ஒரு முஸ்லீம் செஞ்சா பேச மாட்டேன், பெருசா மாத்தத்தானே ஒன்று வந்து போயிடுவோம் வணங்கிட்டா. ஆனா இந்து செய்யக்குள்ள டபுளா பேசும். ஒரு முஸ்லீம் ஒரு பள்ளி வாயிலுக்கு ஒரு ஃபேன் இந்து எடுத்தான் வைங்களேன், ஒரு முஸ்லீம் எடுத்தா ஒரு நோமலா பேசிப்போம், அவனுக்கு 5 ஃபேன் வாங்கலாம், ஒன்றை வாங்கி தந்திக்கிறான், சரி என்ன செய்யணும் விட்டு ஒரு முஸ்லீம் செஞ்சா, காபிர் ஒரு ஃபேனை வாங்கி தந்தாண்டா, பாருங்க காபிரா இருந்து ஃபேன் வாங்கி தந்துட்டானே அப்படின்னு ஒரு ஃபேனை 2ஆ பேசுவோம். இதே மாதிரி தான் மாறியும் பேசுவோம். என்ன அவன் வந்து முஸ்லிம்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சுட்டான்னு வைங்களே, இந்து தானே அப்படித்தான் செய்வான், இப்படித்தான் முஸ்லிம்கள் என்ன செய்வான் பிரிக்க பார்ப்பான். இந்த மாதிரி தான் நம்ம எல்லா விஷயத்தையும் அவனும் பார்ப்பான். எப்பையும் எங்களுக்கு அவர்களுக்கு இடையில ஒரு மார்க்கம் என்ன செய்கிறது பிரிக்கிறது, நல்லதையும் டபுளா பார்ப்போம், கெட்டதையும் டபுளா பார்ப்போம். எனவே எந்த சந்தர்ப்பத்தில் பகமை வளரும், எந்த சந்தர்ப்பத்தில் நட்பு வளரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, அவர்களோடு பர்சனலாக ரகசிய உறவுகள் பாராட்டுற வேலை என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. நாங்களே எங்களை குரோதத்துக்கு எங்களை அதாவது எங்கள் பாதுகாப்பை கொண்டு போய் அடமானம் வைப்பதற்கு அது சமம், அது சமம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இன்னும் ஒரு சில பகுதிகள் இருக்கின்றன, இறுதி பகுதி மட்டும்தான், அதோட முடிச்சுக்கொள்வோம். ஒரு அதாவது 6வது பகுதி, காபிர்களோடு நம்ம காட்டக்கூடாத ஹராமான அந்த உறவு முறைகள்ல ஒன்று என்னன்னு சொன்னால், அவர்களது கொண்டாட்டங்கள் அவர்களது மார்க்க ரீதியான அனுஷ்டங்களுக்கு ஊக்குவிப்பு வாழ்த்து நம்ம தெரிவித்தல், அவர்களது மத அனுஷ்டானங்கள் அவர்களது மார்க்க வழிபாடுகள் விஷயத்தில் நம்ம ஊக்குவிப்பு அதுபோல வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிக்கிறது. அவங்க ஒரு மத ரீதியான ஒரு கொண்டாட்டம் கொண்டாடி முடிகிறாங்களா அதை தெரிவிக்கிறது. எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா, கூடுமா கூடாதுன்னு கேட்கிறாங்க, அவன் வாழ்த்து தெரிவிச்சா நம்ம பதில் சொல்லலாம்னு கேட்கிறாங்க. ஆனா அவனுக்கு முந்தி போன் எடுத்து வாழ்த்து சொல்றது இவங்க தான். நிறைய நீங்க பார்க்கலாம், வெளியே விளங்காடுறதுக்காக வேண்டி எடுத்து முதலாவது அவனுக்கு வாழ்த்து சொல்றது அவன் தான். அப்பதான் அவனுக்கு வந்து நல்ல உணர்வு வளருமா, நல்ல உணர்வு என்ன செய்யும் வளருமாம் என்ற பெயரில் அவனுக்கு முந்தி நம்ம தான் என்ன செய்யறது வாழ்த்து தெரிவிக்கிறது என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப முஸ்லிம்கள் எப்பயும் என்ன செய்யக்கூடாதுன்னா, ஒரு விஷயத்துல தசர்றோம் வேகமாக இருக்கக்கூடாது. அதாவது குஃபருடைய விஷயத்துல பகமை பாராட்டுற விஷயங்கள்ல வந்து, அதாவது குஃபருடைய விஷயங்கள்ல காவிர்களுடைய விஷயத்திலே அவனது நடவடிக்கையை விட நம்ம வேகமா என்ன செய்யக்கூடாது, என்றைக்கும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வாழ்த்து தெரிவித்தல் என்பது கூடாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்கள்ல பலவிதமாக இது போன்றவைகளை தடுத்திருக்கானதை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் மெயினான என்ன செய்தினா, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், ஒரு சமுதாயத்துக்கு சார்ந்து யார் நடக்கிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவர். சுருக்கமாக அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நம்ம படித்த ஒரு சுருக்கத்தை நம்ம சொல்லிக்கிறோம். என்ன சொன்னால், காபிர்களை வந்து நம்ம 4 வகையா பிரிப்போம். இஸ்லாமிய ஆட்சி கீழே வாழக்கூடிய காபிர்கள் 4 வகையா பிரிப்போம். அந்த 4 வகையினர்ல ஒருத்தரா சொல்லுங்க, உண்டு 4 வகையினர். ஒன்று காபிர்கள், 2ஆம் காபிர்கள், 3ஆவது காபிர்கள். 4 பேர் காபிர்கள் தான். ஆனா 4 குவாலிட்டி. முஆஹதுன், அதாவது ஒப்பந்தம் பண்ணப்பட்டவர்கள், ஒப்பந்தத்தோடு உள்ளவர்கள் என்று அர்த்தம். அடுத்தாக வந்து அதாவது திம்மியூன்கள், அதாவது இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள், இவங்க ஜிஸ்யா வரி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. 3வது முஸ்தமனூன், அம்ன், பாதுகாப்பு, அதாவது வந்து போறவங்க, ஒரு காரண காரியமாக வந்து போகின்றவர்கள், இவங்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி பாதுகாப்பு வழங்கும். 4வது ஹர்பியூன், ஹர்ப், யுத்தத்தில் ஈடுபடக்கூடியவர்கள். இங்க மட்டும்தான் பகமை என்ன செய்யும், அதாவது ஆயுதங்களால பகமை வெளிப்படக்கூடிய இடம் அது மட்டும்தான். இதுக்குள்ள யார் அடங்க மாட்டாங்க, சிறுபான்மையா வாழக்கூடிய எங்களை சூழ வாழக்கூடிய காவிர்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, அதுல அடங்க மாட்டார்கள். அது சிறுபான்மை சூழலில் முஸ்லிம்களுடைய தலைப்பு கீழே என்ன செய்யும், அது வரும். அடுத்ததாக அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆஹதுன்கள் அப்படி என்று சொல்றதுக்கு ஒரு உதாரணம்,
ஒப்பந்தம் பண்ணதுக்கு ஒரு உதாரணம் என்ன? ஹுதைபியா. ஹுதைபியா என்பது என்னது? ஒரு உதாரணம். அதுபோல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஒரு காபிர் பாதுகாப்பு கேட்டா பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி. இது எதுல வரும்? முஸ்தமனூன், பாதுகாப்பு வழங்கப்பட்டவர்கள் பகுதியில் என்ன செய்யும்? இது வரும் இடத்துல நம்ம என்ன செய்யும்? இது தலகீழா வழங்கின யாரு? ஹவாரிஜிகள். அடுத்ததாக அவர்களோடு நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டிய பகுதி, அக்கீதாவில் தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி என்ற அடிப்படையில் இரண்டு வகையா இருக்குது. ஒன்று, நம்ம அந்த மாதிரி பழகினோம்னா குஃப்ரு கொண்டு போய் சேர்த்துரும். அது என்ன நம்ம பார்க்கல, குஃப்ரு கொண்டு போய் சேர்க்காது, ஆனால் பெரும்பாவம். அப்படி என்ற அடிப்படையில் முதலாவது அவர்களை நேசித்தல், அவர்களோடு நேசம் வைத்தல். நேசம் என்று சொல்றது சாதாரண பொதுவுல பழகிற நேசம் அல்ல. இங்க சொல்ற என்னன்னா உற்ற நேசம் என்கின்ற அமைப்பில் வரக்கூடிய அமைப்பில், மார்க்க ரீதியாக நேசம் வைக்கக்கூடிய அமைப்பில், அவர்களது விஷயங்களை பாராட்டி அவர்களுக்கு நல்ல தன்மை அதிகம் என்ற அடிப்படையில் வைக்கக்கூடிய நேசத்தை குறிக்கக்கூடிய அம்சம் இது கூடாது. இரண்டாவது என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒப்பாக நடத்தல் கூடாது. மூன்றாவது, அவர்களது மார்க்க நடவடிக்கைகளை முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள பகிரங்கமாக நடத்துவதற்கான அனுமதிகளை என்ன செய்தல்? வழங்குதல். அடுத்ததாக நான்காவது, அதாவது மார்க்க வணக்கஸ்தலங்கள், கோயில்கள், விகாரைகள் இவைகளை கட்டுவதற்கு அனுமதி வழங்குதல். அடுத்ததாக, அதாவது உற்ற நண்பர்களாக, அதாவது ரகசியம் பரிமாறக்கூடிய, சொந்த விஷயங்கள் பரிமாறக்கூடிய, நமது பலம் பலகீனங்களை பரிமாறக்கூடிய உற்ற நட்புகளாக என்ன செய்யக்கூடாது? அவர்களை நாம் ஆக்கிக் கொள்ள கூடாது. இறுதியாக அவர்களது மார்க்க நடவடிக்கைகள், அதாவது மார்க்க ரீதியான கொண்டாட்டங்கள் இவைகளுக்கு நாம் வாழ்த்து தெரிவித்தல் என்ன கூடாது. இவைகளெல்லாம் செய்தால் ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு வெளியே என்ன செய்ய மாட்டாரு? போக மாட்டாரு. ஆனால் பெரும் பாவம் என்ன செய்யறாரு? அவர் செய்கிறார். அதுக்கு என்ன ஆதாரம்? அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டாரு, பெரும்பாவம் தான் செய்கிறார். என்ன ஆதாரம்? உதாரணமாக நம்ம பார்க்கிறோம் ஹாத்திப் பின் அபி பல்தாவுடைய சம்பவம். அவர் அந்த செய்தியை கொடுத்து அனுப்பினாரு, செஞ்ச உறவுமுறை பிழை, ரகசியம் பரிமாறிக்கின்றாரு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நீங்க ஒரு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபி, அல்லாஹ் தஆலா அவங்களோட எல்லா பாவங்களையும் மன்னித்து இருக்கிறான் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னித்தார்கள்ன்றத பார்க்கிறோம். அவர் கூட என்ன சொல்றாரு? அதாவது நான் ரிலம்பில் குஃப்ரி வளர்த்திதாதன், அதாவது மினல் இஸ்லாம், இஸ்லாத்திலிருந்து முர்த்ததாக போவதற்காகவோ இந்த குஃப்ரை கொண்டு திருப்தி அடைவதற்காக இதை நான் செய்யல. நான் இதை செஞ்சதெல்லாம் எனக்கு அவங்களுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு நட்பு உருவாகட்டும். நான் குறைசி அல்ல, அவங்க குறைசிகள். அதுல நான் முழுமையாக குறைசியாக கருதப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன செஞ்சேன், இதை செய்தேன் என்று சொன்னார். எனவே நோக்கம் நட்பு தான், இஸ்லாத்தொட்டு போறதல்ல. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பெரும் பாவம் என்று சொன்ன அதே நேரம் அவருக்கு மன்னிப்பு என்ன செய்தார்கள்? வழங்கினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதாவது வரக்கூடிய வாரத்தில் ஹர்பியூன்கள், யுத்தம் செய்யாத காபிர்கள் மீது முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள், அந்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம் பார்ப்போம். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.